வீடு கட்டணும்னு பார்த்தீங்கன்னா மணல் தேவைப்படும், சிமெண்ட் தேவைப்படும், சிகக்கல் தேவைப்படும். ஆனால் இப்போ ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் டெலிவரி பண்ணோம்னா 34 ரூபா, கட்டி கொடுக்குறது அப்படின்னா 42 ரூபாய்க்கு கட்டி கொடுத்துட்ருக்குறோம். வணக்கம் யோகம் ட்ரஸ்ட் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விநாயகா இன்டர்லாக் பிரிக்ஸ் கல்லுக்கு தாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டணும்னு பார்த்தீங்கன்னா மணல் தேவைப்படும், சிமெண்ட் தேவைப்படும், சிகக்கல் தேவைப்படும். ஆனால் இப்போ ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்டணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர்லாக் கல்லை வச்சு தாங்க வீடு கட்டுறாங்க. இந்த இன்டர்லாக் கல் மூலிமா வீடு கட்டுறதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் செலவு மிச்சம், மணல் செலவு மிச்சம், அது மட்டும் இல்லாமல் ஆள் கூலி மிச்சம், சொல்லிக்கிட்டே போகலாங்க. அப்படி என்னங்க இந்த இன்டர்லாக் கல் இருக்குது, இந்த இன்டர்லாக் கல் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிற வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மிஷின் பார்த்தீங்கன்னா பேன் மிக்சர். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் மணலையும் சிமெண்டையும் வந்து ஒன்றா வந்து கொட்டி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இது வழியாக வந்து கீழே வந்து கொட்டும். இது வழியாக கொட்டி இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டு அங்கேருந்து மோட்டர் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த கல் பிரிக்ஸ் கல் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே அழகாக வரும். வெளியே அப்படியே பார்த்தீங்கன்னா மணலை கொட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து சிமெண்ட் கொட்டுறாங்க. சிமெண்ட் கொட்டி கலக்குது. உச்சி வெயிலில் ஃபுல்லாக அந்த கல் ஃபுல்லாக ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் அந்த கல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ கல் காஞ்சதுக்கப்புறம் இப்போ மூணாவது கட்டமாக பார்த்தீங்கன்னா கல் ஃபுல்லாக தண்ணி விட்டுருக்காங்க. வணக்கம் மக்களே, அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகா இன்டர்லாக் பிரிக்ஸோட நிறுவனர், அதாவது ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா பூபதி அண்ணன்கிட்ட வந்திருக்கோம். இப்போ அண்ணன் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் கல் வந்து எத்தனை வருஷம் ரெடி பண்ணிடுறீங்க? 4 வருஷம். 4 வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்லாக் கல் வந்து ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. இப்போ அதை பற்றி ஃபுல்லாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ செங்கக்கல் இருக்குல்ல, செங்கக்கல்லில் வீடு கட்டுறதுக்கும் நம்ம இன்டர்லாக் கல்லில் வீடு கட்டுறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ண்ணா? இப்போ செங்கல்ல கட்டணும் அப்படின்னா எம்சாண்டு சிமெண்ட்டு எல்லாத்தையும் வாங்கி கட்டி இது பண்ணணும். இதில் அதிகமாக எம்சாண்டு சிமெண்ட்லாம் பிடிக்காது, நம்மளே கட்டி கொடுத்துருவோம். கல் டெலிவரி எல்லாமே பூச வேண்டியதில்லை. இதுக்கு பூசாமல் சிமெண்ட் செலவு, ஆள் கூலி எல்லாமே மிச்சம். செங்கல்ல கட்டினா வந்து ஆள் கூலி, அந்த சிமெண்ட் செலவு அதிகமாக இருக்கும். நம்ம இன்டர்லாக் கல்லில் கட்டினா செலவு மிச்சம். சொல்ல போனால் நான் வந்து ஒரு லேண்ட் வச்சிருக்கேன், நான் வந்து ஒரு வீடு கட்டணும் ஆசைப்படுறேன், இன்டர்லாக் கல்லில் வீடு கட்டணும் ஆசைப்படுறேன். இப்போ நான் வந்து ஒரு வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம்? வந்து உங்களை கான்டாக்ட் நம்பரு இங்கே நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே. நீங்கள் வந்து வீட்டில் வந்து கல் இறக்குற மாட்டோம்னா எவ்வளோ வந்து அமௌண்ட் ஒரு கல்லுக்கு வாங்குவீங்க? 34 ரூபா டெலிவரிக்கு. ஓகே. வேறு எந்த மாட்டோம்னா கல் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? இப்போ அவங்களே இங்கே வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 32 ரூபாய்க்கு ஏற்றி விட்ருவோம். நம்ம கொண்டு போய் டெலிவரி பண்ணோம்னா 34 ரூபா, கட்டி கொடுக்குறது அப்படின்னா 42 ரூபாய்க்கு கட்டி கொடுத்துட்ருக்குறோம். நம்மளே கட்டி கொடுத்துருவோம். எம்சாண்டு சிமெண்ட்டு வீட்டுக்காரங்க கொடுத்துடணும். கீழே ஒரு வரிக்கு மட்டும் எம்சாண்டு போட்டு கலவை போட்டு வைப்போம். மற்றது எல்லாமே அப்படியே மேலே அப்படியே லாக் பண்ணிக்கிட்டே போகிற டைப் தான். இப்போ சிமெண்ட் வெளியே வந்து பூச தேவையில்ல, பூச வேண்டியதில்லை. அப்படியே லாக் பண்ணி விட்டு சிமெண்ட் பால் மட்டும் ஜாயிண்ட்டுக்கு வச்சு விட்ருவோம். அவ்வளோதான். வீடு வந்து டக்குன்னு கட்டி முடிச்சலாங்கிறீங்களா? டைமிங் சீக்கிரமாக முடிச்சிடலாம். 2 நாளில் லிண்டல் மட்டும் கொண்டு போயிடலாம். மேலே ஒரு நாள் தான் பிடிக்கும். இந்த கல்லை கட்டணும் அப்படின்னா 7 அடி மட்டத்துக்கு 2 நாளில் கொண்டு போயிடலாம். இப்போ நம்ம நிற்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் கல்லில் மட்டும் ஃபுல்லாக வீடு கட்டிக்கோங்க. நீங்களே லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கல் தான் இன்டர்லாக் கல். இங்கே பாருங்கள், இந்த இன்டர்லாக் கல்லில் கட்டுற மூலிமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரி வைக்கிற செலவு மிச்சம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைட்லேயும் பின்னாடி கலவை பூச தேவையில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூசுகிற வேலை மிச்சங்க. ஒரு வீடு நம்ம கட்டுறோம்னா அதிகமாக சிமெண்ட் தான் நம்ம அதிகம் செலவு பண்ணணும். ஆனால் இந்த இன்டர்லாக் கல்ல மூலிமா கட்டுற மூலிமா நம்ம சிமெண்ட் அதிகம் செலவு பண்ண தேவையில்லை. நீங்கள் கட்டின பிறகு நீங்கள் பூச தேவையில்லை, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் வீட்டுக்கு. ஓகேண்ணா. கல் எப்படி தயாரிக்கிறீங்க? எம்சாண்டு சிமெண்ட்டு அவ்வளோதான் போட்டது. கல்லை தயாரித்து தொட்டியில் 5 நாள் ஊற வைக்கிறோம். க்யூரிங் வந்து 5 நாள் க்யூரிங் பண்ணுறோம். அது போக வெளியில் எடுத்து அட்டி போட்டு 5 நாளைக்கு க்யூரிங். இல்லை எவ்வளோண்ணா கேஜி ஸ்ட்ராங் எவ்வளோக்கு இருக்கும் கல்? 12 கிலோ. 12 கிலோ கல் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
12 கிலோ கல் வெயிட் வந்து 12 கிலோ வரும். நம்ம நார்மலாக 80 பார் ஹைட்ராலிக் ப்ரெஷரில் வந்து 80 பார் கொடுக்குறோம். 80 பார்லேருந்து 120 பார் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க நம்மளுடைய பகவதி அம்மன் கோயில் சைடில் ஃபுல்லாக காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் கல் கட்டிக்காங்க. பார்த்தீங்கன்னா கல் கட்டி முடிச்சுட்டு பூச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பூசாமே பார்த்தீங்கன்னா டிசைன் கொடுத்தாங்க பாருங்க. ஒவ்வொரு கல்லுக்கும் பார்த்தீங்கன்னா கடலில் போயிட்டு டிசைன் சூப்பராக ரொம்ப கொடுத்துருவாங்க. அதான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கீங்க. மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதோட அந்த வீடு கட்டி முடிச்சுட்டு பூசல் சொல்றது அதிகமாக இருக்குது சொல்ல போனால். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் கல்ல தான் அந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க சொல்ல போனால். ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா எங்களோட பேசுறதுக்கு. நன்றி. ஓகே, நன்றிண்ணா. என்ன யோகம் நண்பர்களே, இவ்வளோ நேரம் இன்டர்லாக் கல்லை பற்றி நீங்கள் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இன்டர்லாக் கல் இப்படிலாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பூபதி அழகாக சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டேரெக்டாக சைட்டுக்கே போயிட்டு நம்ம கல்லை எப்படி தயாரிக்கிறாங்க, அந்த கல் எவ்வளோ கட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த கல் வந்து ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவாக சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. இன்டர்லாக் கல்ல வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேக்கிலேயே இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி இவங்களை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்களும் இது மட்டும் புதிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். மறக்காமல் நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தினமும் நாங்கள் ஒவ்வொரு புதிய இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகளை நாங்கள் வந்து கொடுக்குறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூபாலன். நன்றி.